வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி நந்தபாலா. முதலில் தலைப்புச் செய்திகள். களுத்துறை சிறைச்சாலை பஸ் மீதான துப்பாக்கி பிரயோகத்தில் பாதாள உலக கோஷ்டி தலைவர் உள்ளிட்ட 7 பேர் உயிரிழந்துள்ளனர். பிரமுகர் கொலை முயற்சிக்கு சதித்திட்டம் தீட்டியதாக கைது செய்யப்பட்ட 5 சந்தேக நபர்களின் விளக்கமறியல் தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. நேசகுமார் விமல்ராஜ் மீதான துப்பாக்கி பிரயோகத்தை கண்டித்து யாழ் மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தோட்டக்காணியை தனியாருக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொகவந்தலாவை தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர். ஆஸ்கார் விருது வழங்கல் விழாவில் லாலா லேண்ட் திரைப்படம் அதிக விருதுகளை சுவீகரித்துக் கொண்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். களுத்துறையில் சிறைச்சாலைகள் பஸ் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் பாதாள உலக கோஷ்டியின் தலைவரான சமயங் எனப்படும் அருண உதயசாந்த பத்திரன உள்ளிட்ட 7 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் சிறைச்சாலைகள் அதிகாரிகள் 2 அடங்குவதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் துஷார உப்பில்தெனிய தெரிவித்துள்ளார். கைதிகள் சிலரை ஏற்றிக்கொண்டு களுத்துறையிலிருந்து கடுவலை நீதிமன்றத்திற்கு பயணித்துக் கொண்டிருந்த சிறைச்சாலைகள் பஸ் மீது இன்று முற்பகல் இந்த துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளது. களுத்துறை வடக்கு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மல்வத்தி பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. களுத்துறையிலிருந்து கேப் ஒன்றில் வந்த சிலர் சிறைச்சாலைகள் பஸ்ஸை மறித்து பஸ்ஸுக்குள் ஏறி இந்த துப்பாக்கி பிரயோகத்தை நடத்தியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இந்த சம்பவத்தில் காயமடைந்த சிறைச்சாலைகள் அதிகாரிகள் 4 பேர் நாகொட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் பிரியந்த ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். இதேவேளை களுத்துறை பிராந்திய பிரதி போலீஸ் மா அதிபரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் பல போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டு சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. 2 பாதாள உலக கோஷ்டியினருக்கு இடையில் நீண்ட நாட்களுக்கு முன்னர் இடம்பெற்ற மோதலின் தொடர்ச்சியாக இந்த துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு மாவட்ட காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நேசகுமார் விமல்ராஜ் மீதான துப்பாக்கி பிரயோகத்தை கண்டித்து யாழ் மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக A9 வீதியில் இந்த கண்டன போராட்டம் நடத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். காலை 8:30 தொடக்கம் 10:30 வரை முன்னெடுக்கப்பட்ட இந்த போராட்டத்தில் மாவட்ட செயலகத்தில் பணியாற்றும் உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். மட்டக்களப்பு மாவட்ட காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் பணிப்பாளர் மீது துப்பாக்கிச்சூடு மேற்கொண்ட குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். நேசகுமார் விமல்ராஜ் அவர்கள் கடந்த வாரம் மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் அவருடைய வீட்டில் வைத்து சுடப்பட்டது காரணமாக அந்த எங்களுடைய உத்தியோகத்தர்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற தன்மை காணப்படுகின்றது. இன்று அவர் தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். எங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காகவும் நாங்கள் இன்று அவருக்காக இந்த போராட்டத்தை நடாத்துகின்றோம். தற்காலிகமாக கடமையாற்றிய மாவட்ட காணி சீர்திருத்த குழு பணிப்பாளர் விமல்ராஜ் அவர்கள் கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னர் சுடப்பட்டிருந்தார். உண்மையாகவே அரசு உத்தியோகத்தர்கள் சுதந்திரமாக வேலை செய்ய அனுமதிக்கப்பட வேண்டும். எனவே இது சம்பந்தமான சூத்திரதாரிகள் இனங்காணப்பட்டு அவர்களுக்கான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என இன்றைய இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. பிரமுகர் கொலை முயற்சிக்கு சதித்திட்டம் தீட்டியதாக கைது செய்யப்பட்ட 5 சந்தேக நபர்களின் விளக்கமறியல் தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் AA ஆனந்தராஜா முன்னிலையில் சந்தேக நபர்கள் 5 பேரும் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது அவர்களை எதிர்வரும் மார்ச் மாதம் 13ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். பிரமுகர் ஒருவரை கொலை செய்வதற்கு சதித்திட்டம் தீட்டியதாக கடந்த மாத இறுதியில் புனர்வாழ்வு பெற்று சமூகமயப்படுத்தப்பட்டிருந்த 5 பேர் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர். இவர்களிடமிருந்து வெடிபொருட்கள் சிலவும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருந்தன. முல்லைத்தீவு கேப்பாப்பிலவு பிலக்குடியிருப்பு மக்களின் போராட்டம் 3 வாரங்களை கடந்தும் தீர்வின்றி தொடர்கின்றது. கேப்பாப்பிலவு பிலக்குடியிருப்பு மக்கள் தற்காலிக கூடாரம் அமைத்து அங்கேயே சமைத்து உண்டு இரவு பகலாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விமானப்படை முகாம் அமைந்துள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு தமது பிள்ளைகளுடன் இணைந்து இவர்கள் போராடி வருகின்றனர். 28வது நாளாக தீர்வின்றி தொடரும் கேப்பாப்பிலவு நில மீட்பு போராட்டத்திற்கு பலர் ஆதரவு தெரிவித்த வண்ணம் உள்ளனர். இதேவேளை புதுக்குடியிருப்பு மக்களின் சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகிறது. கேப்பாப்பிலவு மக்களுக்கு ஆதரவு கோரியும் ராணுவ முகாமை அகற்ற கோரியும் புதுக்குடியிருப்பு மக்கள் சுழற்சி முறை உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
காணாமல் ஆக்கப்பட்ட தமது உறவுகளை கண்டுபிடித்து தருமாறு வலியுறுத்தி கிளிநொச்சியிலும் வவுனியாவிலும் தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களினால் வவுனியாவில் முன்னெடுக்கப்படும் உணவு தவிர்ப்பு போராட்டம் இன்று 4வது நாளாக தொடர்கிறது. நேற்று முன்தினம் முதல் இந்த சுழற்சி முறையிலான உணவு தவிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பில் தீர்க்கமான முடிவு தெரிவிக்கப்பட வேண்டும், அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும், பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை இவர்கள் முன்வைக்கின்றனர். மேலும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களினால் கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்படும் கவன ஈர்ப்பு போராட்டம் இன்று 8வது நாளாகவும் தொடர்கின்றது. கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலய 3 இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகளின் கால வரையறையற்ற சத்தியாகிரக போராட்டம் 7வது நாளாக இன்றும் தொடர்கின்றது. சம்பந்தமான அறிக்கை அனுப்பியிருக்கோம். உடனடியாக தீர்வு பெற்று தரணும். அதுக்கு அப்பால 2012 மார்ச் 31 கடந்த மஹிந்த ராஜபக்ச அரசு காலத்தில் எப்படி அனைத்து பட்டதாரிகளையும் பயிற்சி அடிப்படையில் உள்வாங்கி அவர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்கப்பட்டதோ அதன் அடிப்படையில் இந்த நல்லாட்சி அரசிலையும் பயிற்சி அடிப்படையில் அனைத்து பட்டதாரிகளும் உள்வாங்கப்பட வேண்டும் என்றதான அனைத்து மகளிர் கடிதங்களும் ஜனாதிபதி அவர்களுக்கும் பிரதமர் அவர்களுக்கும் அனுப்பியிருக்கிறோம். அதுக்குரிய ஒரு வேகமான சாதகமான முடிவை நாங்கள் இப்பொழுது எதிர்பார்த்திருக்கிறோம். பொகவந்தலாவ கொட்டியாகல தோட்டக்காணியை தனியாருக்கு விற்பனை செய்வதற்கு எதிராக தொழிலாளர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கொட்டியாகல தேயிலை தொழிற்சாலைக்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுள்ளது. சுமார் 4 ஏக்கர் காணியினை தனியார் ஒருவருக்கு வழங்கப்படுகின்றமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று முற்பகல் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. சுமார் 200 தோட்ட தொழிலாளர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளதுடன் தோட்டக்காணியை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க தயாரில்லை எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். எங்க உள்ளவங்களும் காடு மாடெல்லாம் நாங்க அழிச்சு வச்சு எங்க உரிமையை நாங்க விட்டு கொடுக்க இயலாதுங்க. இப்ப நாங்க இந்த தோட்டமானது எங்களோட சொந்த தோட்டம். எங்களை பாட்டன் பூட்டை காலத்துல இருந்து நாங்க இந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இருக்கிற இடங்களை பைபோசா அளந்து இது நாங்க எங்களோட இடம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். திருகோணமலை மாவட்டம் கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பல கிராமங்களில் காட்டு யானைகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. திருகோணமலை கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட வெள்ளாங்குளம், ஆயிலடி, வானாறு, பனிச்சங்குளம், மஜித் நகர் ஆகிய கிராமங்களில் காட்டு யானைகளின் தொல்லை அதிகரித்துள்ளமையால் தாம் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். தமது வீடுகளையும் தோட்டப் பயிர்களையும் காட்டு யானைகள் நாசம் செய்வதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இருந்துகிட்டு எங்களை வேலியை உடைக்குது, பயிரை உடைக்குது, எங்களை குடிசையை காயை ஓட்டி பிச்சுது, தென்னம்பிள்ளையை தின்னுது, வாழை தோட்டத்தை அழிச்சுது, தென்னந்தோட்டத்தை அழிச்சுது. எங்களுக்கு இருக்கிறதுக்கு எங்களுக்கு நிம்மதி இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கு. ஒரு அதிகாரி எங்களை கேட்குறானுங்களே, பார்க்குறானுங்களே, அறிவித்தல் கொடுத்தா பாராணிங்களே ஒன்றும் செய்யலாம் போங்க வாரான்றான், பாராங்கல்ல. இதுக்கு எங்களுக்கு கடந்த நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஒரு தப்பு பாதுகாவல் எங்களுக்கு அரசாங்கத்தோட ஜனாதிபதி அவரோட நாங்கள் மீண்டும் கேட்டுக்கொண்டிருக்கோம். இங்கே வந்த காலத்துக்கு இங்கே எந்த அதிகாரியும் இங்கே பார்க்குறாங்கல்ல. இங்கே பாருங்க, இவ்வளோ ஆனை இவ்வளோ பயிரெல்லாம் அழிச்சு எங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ இந்த பயிரை கொண்டு படுத்துறதுக்கு நாங்கள் இதுவரைக்கும் இன்றைக்கு ஒத்தரும் இங்கே பார்க்குறாங்கல்ல. சாப்பாட்டா நித்திர கொள்ளாமல் அவ்வளோ அவதிப்படுறோம் நாங்கள் இந்த ஆனை தொல்லையால். அப்போ இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இல்லையா? இதுக்கெல்லாம் இப்போ எல்லாம் பயிர் பச்சையெல்லாம் அழிச்சு வருங்காலத்து தாங்க போயிருச்சோம். இந்த வீடெல்லாம் எல்லாம் உடஞ்சி வைத்து எல்லாம் ஒன்றும் இல்லாமல் கிடக்கு. இப்போ நாங்கள் அந்த போலீஸில் எண்டி போட்டாலும் பார்க்குறப்பல இல்லை, யாரும் பாராப்பலையும் இல்லை, ஜிஎஸ்ஆக்களும் இங்கே வாரதுங்க இல்லை, ஒன்று செய்கிறவங்க இல்லை, ரோட்டில் நடமாட்டு போகிறோம். அரசியல்வாதிகளும் பாரணும் இல்லை, அந்த ஓட் கேட்குற டைமுக்கு மாத்திரம் பாராங்க, மைக்கப்படி எதுவும் கிடையாது. இப்போ எல்லாம் தென்னை அது இது வச்ச சாமான் எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை, வரும் வீடு வாசல் அழிஞ்சி வைத்து கிடக்கு. இந்த சத்து டிவியால் இது எடுக்கிறாங்க. எனவே காட்டு யானைகளின் அட்டகாசத்தை கட்டுப்படுத்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுவே இந்த மக்களின் ஏகோபித்த கோரிக்கையாகும். நாட்டின் தேசிய விளையாட்டு நட்சத்திரங்களை உருவாக்கும் நோக்கில் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் ஊக்குவிப்பு செயற்திட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகிறது. இன்று ஹொரணை வித்யாரத்ன கல்வியியல் கல்லூரியில் முன்னெடுக்கப்படும் ஊக்குவிப்பு செயற்திட்டம் தொடர்பான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கிறார் நமது அலுவலக செய்தியாளர் ராஜலிங்கம் திரிஷானு.
ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிளாட்டினம் விருது வழங்கல் விழாவின் ஊக்குவிப்பு செயற்திட்டம் இன்றைய தினத்தில் ஹொரண வித்யாரத்ன கல்வியற் கல்லூரியில் அதி சிறப்பாக நடைபெறுகின்றது. இன்றைய தினம் கண் கவரும் விதத்தில் ஆரம்பமான இந்த நிகழ்ச்சியில் பெரும் எண்ணிக்கையிலான மாணவ மாணவிகளும் வீர வீராங்கனைகளும் பங்கேற்றுள்ளனர். எமது நிகழ்ச்சியை பொறுத்தவரை இந்த நிகழ்ச்சி திட்டம் நாளையுடன் நிறைவுக்கு வர உள்ளது. அந்த வகையில் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிளாட்டினம் விருதுக்கு விண்ணப்பிப்பதற்கு இறுதி நாளாக எதிர்வரும் 10ஆம் தேதி அமைந்துள்ளது. எதிர்வரும் 10ஆம் தேதிக்கு முன்னர் கிடைக்கும் வகையில் விண்ணப்ப படிவங்கள் யாவும் செய்து அனுப்பப்பட வேண்டும். விண்ணப்ப படிவங்களை www.sportfest.lk என்ற முகவரியில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டுக்காக ஹொரண வித்யாரத்ன கல்வியற் கல்லூரியிலிருந்து ராஜலிங்கம் திரிஷானு.